அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவராத்திரி என்பது இந்து மத நம்பிக்கையாளர்களால் கொண்டாடப்படும் ஒரு பெரிய பண்டிகை. இது மிக பெரிய பண்டிகையாகவும் பார்க்கப்படுகிறது. சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவனை மகிழ்விக்கும் 8 விரதங்கள் சிவராத்திரியும் ஒன்று. முன்னோர்களுக்கு தியாகம் செய்வதும் சிவராத்திரியின் சிறப்பு. சிவராத்திரியின் தோற்றத்தும் குறித்த பல கதைகள் வழக்கத்தில் உள்ளன. புராணங்களில் சிவராத்திரி தொடர்பான கதைகளை பார்க்கலாம். நீலகண்டராக இருந்த சிவபெருமானாக பார்க்கிறார்கள். பாலாளி மைதானத்தின் போது கிடைத்த பசு விஷத்தை சிவபெருமான் உலக முதலாக அறிந்தினார். இந்த விஷம் உடலில் சேராமல் இருக்க அவரது மனைவி பார்வதி தேவி அவரது கழுத்தை இறுக்கமாக பிடித்தார். விஷம் பூமியில் விழுந்து பேரழிவு ஏற்படுத்தாமல் இருக்க விஷ்ணு பகவான் வாயை மூடிக்கொண்டார். இதனால் விஷம் பரமேஸ்வரின் தொண்டைக்குழியில் உறுதியாக நின்றது. இதனால் இறைவனுக்கு நீலகண்டன் என பெயர் ஏற்பட்டது. பார்வதி தேவி எழுந்தருளி ஆபத்தை தவிர்க்க சிவனிடம் பிரார்த்தனை செய்தனாலேயே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. சிவன் மற்றும் பார்வதி திருமணமாக மறு கொண்டாட்டம் இருக்கிறது. இந்த சிவராத்திரி பண்டிகையுடன் தொடர்புடைய மிக முக்கிய புராண கதைகள் ஒன்று சிவன் மற்றும் பார்வதி திருமணம். இந்த குறிப்பாகும். புராணத்தின்படி சிவன் பார்வதி மணந்த நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அது சிவனின் இரவு. அடுத்ததாக லிங்கத்தின் தோற்றம். சிவலிங்கத்தின் தோற்றம் மற்றும் மகா சிவராத்திரி ஆகியவற்றுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. புராணத்தின்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனின் ஆதி ஆரம்பம் மற்றும் அந்த முடிவு ஆகியவற்றை கண்டுபிடிக்க கனமாக உழைத்தனர். சிவபெருமான் முதலில் பால்குண மாதத்தில் லிங்க வடிவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில்தான் மிக பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் இந்த தை மாதத்தில் இந்த சிவராத்திரியை. அடுத்ததாக சிவதாண்டவம். சிவபெருமான் முதலாக தாண்டவ நடனம் ஆடிய நாள் சிவராத்திரி என்றும் வர்ணிக்கப்படுகிறது. பிரபஞ்சம் உருவான நாள் தான் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. பெரிய நடனத்தில் பிரபஞ்சத்தை உருவாக்கும் படைப்பு நிலை அழிவில் உருவானது. வெள்ளரி இலைகள். சிவராத்திரி என்று வேடன் ஒருவனை சிங்கம் துரத்தியது. சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேடன் மரத்தில் ஏறினான். சிங்கம் தன் இறைக்காக இரவு முழுவதும் மரத்தடியில் இருந்தது. வேடன் மரத்தில் இருந்து விழாமல் விழித்திருக்க கூவள மரத்தில் இருந்து இலைகளை பறித்து கீழே இறங்கி போட்டு கொண்டிருந்தான். இந்த இலைகள் மரத்தடியில் அமைந்துள்ள லிங்கத்தின் மீது விழுந்தன. கூவள இலைகளை கண்கையாக கொண்டுத்த மகிழ்ந்தார் சிவபெருமான். வேடன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து சிங்கத்திடம் இருந்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார். இக்கதை சிவராத்திரி என்று சிவபெருமான் கூவள இலைகளை சமர்ப்பித்து வழிபடும் இது எடுத்து உரைக்கிறது. இந்த சிவராத்திரி நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் விழித்து கொண்டிருந்து அந்த சிவனின் அருளையும் சந்திர பகவானின் அருளையும் பெறலாம். சிவராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களையும் உள்ள சிவபெருமானை வழிபடுவது புண்ணியம் தரும். சிவராத்திரி கொண்டாட்டத்தின் பின்னணியில் பழைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறீர்களோ அதுபோல நீங்கள் இந்த சிவராத்திரியும் கொண்டாட வேண்டும். அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. யதார்த்தமாக ஒரு வெள்ளையில கீழே இருந்த சிவன் மீது விழ அதுவே அவருக்கு அர்ச்சனையானது. அதனால் அகமகிழ்ந்த சிவனார் அவரை அடுத்த பிரிவில் சக்கரவர்த்தியாக அவதரிக்க செய்தார். அவரே முகுந்த சக்கரவர்த்தி ஆவார். மன்னனான பெண்ணும் சிவபக்தனாக இருந்து இந்திரன் பூஜித்த லிங்கத்தை பெற்று சிவனின் அருளை பெற்றார். குரங்கு வடிவில் இருந்த மன்னனை வரலாறு கைலாயத்தில் நடந்ததாகவும் காட்டில் வேடன் ஒருவனுடன் தப்பிக்க காட்டில் இருந்தபோது வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து விடிய கண் விழித்து தன்னை அழியாமல் சிவன் அர்ச்சனை செய்ததாகவும் இருவேறு புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த திருவண்ணாமலையில் தல வரலாறு நூலில் அடிமுடி காண முடியாத உயர்ந்த சிவன் லிங்கோத்பவர் வடிவம் எடுத்துக்கொண்டு பக்தர்களை உணர வைத்த நாள்தான் சிவராத்திரி என காணப்படுகிறது. சிவராத்திரியை லிங்கோத்பவர் காலம் என்றும் சொல்வார்கள். இந்த நள்ளிரவுக்கு முன்பும் பின்புமான 5 நிமிடங்கள், அதாவது நள்ளிரவு 11:55 முதல் 12:05 வரை என்று சாஸ்திரங்கள் சொல்லும். நள்ளிரவு நேரத்தில் சிவனை வழிபடுவது நன்மைகளை தரும். சிவராத்திரி 4 காலங்களில் 4 விதமான அபிஷேகம் சிவனாருக்கு செய்யப்படும். முதல் கால பூஜையில்
பஞ்சகாவியம், 2ஆம் காலத்தில் பால் பஞ்சாமிர்தம், 3ஆம் காலத்தில் பழச்சாறுகள், 4ஆம் காலத்தில் சந்தன அபிஷேகம் செய்வது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. சிவராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமான வழியோடு புண்ணியத்தை தரும். ஆனால் சிவராத்திரி மகிமையால் உண்டான சப்த விடயங்கள் தலங்கள், 12 ஜோதிடலிங்க தலங்கள், பஞ்ச சபைகள், பஞ்சபூத தலங்கள், பஞ்ச ஆர்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவது விசேஷம். முடிந்தவரையில் வில்வ இலைகளால் சிவனாரை அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வ அர்ச்சனை அவருக்கு உகந்தது என்பதால் அதனை பிரசாதமாக பெற்று சென்று வீட்டில் வைத்தால் சுபிட்சம் உண்டாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.